தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னாலே அதிமுக பொதுச் செயலாளர் துரோகி 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 தான். அன்று என் தலைவன் புரட்சி கலைஞர் அவர்கள் அன்று அந்த கட்சியோடு கூட்டணி வைக்காவிட்டால் இன்று தமிழகத்திலே அதிமுக இல்லாமல் இடம் தெரியாமல் போயிருந்திருக்கு. எடப்பாடி என்ற ஒரு துரோகி நிச்சயமாக இந்த தேர்தலோடு வீழ்த்த வேண்டும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். முதல் முறையாக 15 ஆண்டு காலம் நம் அதிமுக கூட்டணியிலே நாம் இருந்து விட்டோம். 2011 ஜெயலலிதாவுக்கு ஒரு உயிர் கொடுத்தது யார் என்று சொன்னால் தேமுதிக மட்டும்தான். அன்று என் தலைவன் புரட்சி கலைஞர் அவர்கள் அன்று அந்த கட்சியோடு கூட்டணி வைக்காவிட்டால் இன்று தமிழகத்திலே அதிமுக இல்லாமல் இடம் தெரியாமல் போயிருந்திருக்கும். என் தலைவன் புரட்சி கலைஞர் அன்று கூட்டணி வைத்து விட்டார். இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாம் 3 முறை 2 முறை கூட்டணி வைத்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கம் போல துரோகம் என்று சொன்னாலே எடப்பாடி பழனிசாமி தான். தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னாலே அதிமுக பொதுச் செயலாளர் துரோகி 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 தான். ஏன் என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலிலே நாம் கூட்டணி வைத்தோம். அந்த கூட்டணி எனது ஜெயலலிதா சொன்னாங்க, ஒருபோதும் நாம இந்த பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கக்கூடாது என்று சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி அதிமுக அவங்களோட கூட்டணி வைத்தார்கள், உறவு வைத்தார்கள். ஆனால் சென்ற தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலில் அவர்களை அத்து விட்டுட்டாங்க. தேமுதிக மட்டும் கூட்டணி வைக்கலைன்னா பிஜேபியோட அதிமுகவோட அந்த கட்சியோட வரலாறு முடிஞ்சிருக்கும். அதையெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் நேரில் சென்று கூட்டணி அமைத்து மேலவை உறுப்பினர் ஒரு பதவி தரான்னு சொன்னாங்கங்க. என்ன எடப்பாடி சொன்னார், ஆனால் கொடுக்கல. அவருக்கு ஏன்னு கேட்டால் ஒப்பந்தம் போட்டுட்டாரு, கையெழுத்து போட்டுட்டாங்க. எடப்பாடியும் கையெழுத்து போட்டார், எங்கள் அண்ணி பிரேமலதாவும் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அவங்க எங்களுக்கு கேட்ட மாரி மேலவை உறுப்பினர் தரல. அப்போ அது துரோகம் தானே. எங்கள் அந்நியார் அவர்களை போன தேர்தலில் அவர்களுக்கு உதவி செய்யலைன்னா நிச்சயமாக எந்த இடத்திலும் அவர்கள் டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த முறை நாங்கள் ஒரே முடிவாக எங்களுடைய மாவட்ட செயலாளர்களாம் இந்த முறை அதிமுகவோட நம்ம அரசியல் பயணத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலத்திலே நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களோடு கூட்டணி வைக்கலாம் என்று சொன்னோம். எங்கள் தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை ஏற்று எங்கள் அந்நியார் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி எனும் ஸ்டாலின் அவர்களோடு கூட்டணி வைத்து விட்டார். ஆகையால் இந்த விஜயகாந்த் கட்சி இத்தனை முறை எந்தெந்த கட்சிக்கோ நாங்கள் ஓட்டு கேட்டோம். இந்த முறை விஜயகாந்த் கட்சி, விஜயகாந்த் ஆதரவு பெற்ற சின்னம் உதய சூரியன். மறந்துடாதீங்க மக்களே. ஏனென்று சொன்னால் இங்கே வேட்பாளராக அமர்ந்திருக்கின்றார் நம்மளுடைய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அவர். நம்மளுடைய தேமுதிக அவர்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை இந்த கூட்டணி அமைத்து வாட்டி மரியாதை நிமித்தமாக சென்னை நம் கட்சி ஆஃபீஸில் போய் சந்தித்த பொழுது நிச்சயமாக என்னுடைய தொண்டர்களும் எனது நிர்வாகிகளும் உங்களை வெற்றி பெற செய்வார்கள், ஆதரவு உங்களுக்கு தருவார்கள், நீங்கள் சென்று வெற்றியோடு திரும்புங்கள், மீண்டும் நீங்கள் தான் எம்எல்ஏன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவர் அனுப்பிட்டு எங்கள் அண்ணி அவர்கள் எங்களிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஈஸ்வரன் வந்துட்டு போயிருக்காரு பொதுச் செயலாளர், அவர் தான் அங்கே வேட்பாளர், அவரை நீங்கள் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி செய்வதற்கு தேமுதிக தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் அவருக்காக நீங்கள் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பகுதியிலே காலையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஈஸ்வரன் அந்த திருச்செங்கோடு தொகுதியிலே தேர்தல் அலுவலகத்தை திறந்து அந்த பகுதியில் உள்ள மக்களையெல்லாம் சந்தித்து செயல்வீரர்கள் கூட்டம் போட்டாங்க.
அதற்கு பிறகு பார்த்தா இங்கே இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அண்ணன் அவர்கள் நிச்சயமாக ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தழுவி விட்டார் என்பதை சொல்ல வேண்டும், வெற்றி பெற்று விட்டார் என்றே சொல்ல வேண்டும். மற்ற யாருமே அதை செய்ய மாட்டாங்க. இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் சுமார் 2000 கோடி, அதாவது அந்த அளவிற்கு நமக்கு திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். நம்மளுடைய எம்எல்ஏ 5 ஆண்டு காலம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றார். மீண்டும் அவரை நாம் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாம் அதுக்கு அயராத பாடுபட வேண்டும். எங்களுடைய மதசார்பற்ற கூட்டணியினுடைய தேமுதிக நிர்வாகிகள் அனைத்து கட்சிகளோடும் ஒருங்கிணைந்து 289 பூத்திலும் நிச்சயமாக அண்ணன் அவர்களுக்கு வெற்றி வாக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அனைத்து இடங்களும் லீடிங் தான் இருக்கணும். எடப்பாடி என்ற ஒரு துரோகி நிச்சயமாக இந்த தேர்தலோடு வீழ்த்த வேண்டும். ஏனென்று சொன்னால் உண்மையான திராவிடம் எல்லாம் இன்னைக்கு திமுக தலைவர் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் ஸ்டாலின் பின்னாடி இருக்காங்க. ஆகையால் சொல்கிறேன், நிச்சயமாக மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல 200க்கு 200 சட்டமன்ற தொகுதியை வென்றெடுத்து தமிழ்நாட்டிலே உதயசூரியன் நிச்சயம் மலரும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.